அடிகள் எதிரெதிரென ஒலித்தது. அவன் திரும்பி பார்த்தான். எதுவும் இல்லை. அவன் மேலும் நடந்தான். இதயம் துடித்துக்கொண்டே. ஒரு இருண்ட மறுக்கூட்டலில் அது தெரிந்தது. ஒரு உருவம் தலை வளைந்து வெறித்தனமான புன்னகையுடன் நின்றது. ஒளி மின்னியது. ஒவ்வொரு மினுக்கிலும் அது அவனை அருகிலே வந்து கொண்டிருந்தது. அவன் உயிர்வாய் ஓடினான். ஆனால் மருத்துவமனை முடிவில்லாததாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் அதே நெடுந்தெரு, அதே புன்னகை உருவம். அவசரமாக ஒரு சுவரில் சாய்ந்து விழுந்தான். மெதுவாக தலை தூக்கிய போது அந்த உருவம் அவனது முகத்திற்கு முன்பாக நின்றது. அது மெல்ல சிரித்து கூறியது, டாக், நீதான் அடுத்தவர். அடுத்த காலையில் மக்கள் மருத்துவமனை வாசலில் ரவியின் உடைந்த மொபைல் போனை கண்டனர். அதில் இருண்ட படம் மட்டுமே பதிவாகியிருந்தது. மேலும் ஒரு நீளமான சிரிப்பு ஒலி மட்டுமே கேட்கப்பட்டது. இப்போது மக்கள் கூறுகிறார்கள், இரவு செயின்ட் எலோராஸ் அருகே சிரிப்பு ஒலி கேட்டால் அடுத்தது நீங்கள்தான்.